வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7ல் நடந்துகிட்ருக்க இப்போ ஒரு பிரச்சனை வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும். புகழ் மாக்கப்பா மற்றும் கானா வினோத் அவங்க 3 பேரும் அது மட்டும் இல்லாமல் திவாகருக்கு எதிராக அவங்க 3 பேரும் போட்ட சண்டை. அது மட்டும் இல்லாமல் திவாகரை அவங்க இரும்பு ராடால் காலில் தாக்கினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த சம்பவம் தொடர்பாக நான் ஒரு மருத்துவர் என்னை 3 பேர் தாக்கிட்டாங்க, அதுவும் மாப்காப்பா ஆனந்த் வந்து என்னை தாக்கும் போது குடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காலில் அவங்க பலமாக தாக்கியிருக்காங்க. அவங்க 3 பேரும் என்னை தாக்க வரும்போது என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியும் அவங்கள கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இதுதான் ரொம்பவும் ஒரு சீரியஸான இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்தை பற்றி பலருமே ரியாக்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம கானா வினோத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பிக் பாஸ் சீசன் 9ஓட ஸ்டார் கண்டஸ்டண்ட்டான கம்ருதீன் வந்து இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி கம்ருதீன் வந்து இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் முடியாது, இதுக்கு முன்னாடியே வந்து கானா வினோத்தோட வைஃபான பாக்கியா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கண் முன்னாடி தான் இந்த மொத்த விஷயமுமே நடந்தது. ஆரம்பத்துலேருந்தே என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சிடபிள்யூசி சீசன் 7 அப்படிங்கிறது ஒரு ஃபன்னியான கலாட்டா ஷோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் இதில் கலாட்டா பண்ணிக்கிறது அதில் ரொம்ப காமன். அப்படி தான் என்னுடைய ஹஸ்பண்டான கானா வினோத் வந்து திவாகரை புள்ளி பண்ணார். அதுக்கு அவர் வந்து சீரியஸாக ரியாக்ட் பண்ணதுனால தான் இந்த மொத்த விஷயமுமே நடந்தது. அங்கே ஒவ்வொருத்தருக்கும் கோமாலியும் சரி, ஆங்கர் அப்படின்னு சொல்லி செஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கலாட்டா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஷோவோட மெயினான விஷயமே இதுதான். அந்த வகையில் அதை தான் கானா வினோத் வந்து திவாகர் கிட்ட பண்ணினார். ஆனால் திவாகர் வந்து பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு என் கண் முன்னாடியே நீ என்ன ஜாதின்னு எனக்கு தெரியும், நான் வந்து மேலே வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, அப்படி இப்படி சொல்லிட்டு தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு ரியாக்ட் ஆகி தான் அவர் வந்து அவருடைய சட்டையை பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃபே சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார் கண்டஸ்டன்டான கம்ருதீன், அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கம்ருதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவாகரோட கேரக்டரை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் உண்மையிலே ரொம்பவும் ஒரு மோசமான பர்சன். நாம தான் அவரை ஒரு காமெடியான டம்மி பீஸ் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவார். முக்கியமாக பசங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவார், அதே பொண்ணுங்க வந்தால் ஒரு மாதிரி பேசுவார். நம்ம விஜய் பார்வதி, திவ்யா கணேஷ் இவங்கக்கிட்டலாம் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் பசங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு போவார். நிறைய விஷயத்தில் வந்து பிக் பாஸ் சீசன் 9லேயே நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்களா தெரியும். அவர் நிறைய இடத்துல வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்தார். அது மட்டும் கிடையாது, போகிறதுக்கு முன்னாடி கூட என்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ லேடிஸ் மேட்டரில் பலமாக மாட்டின, கண்டிப்பாக நீ வெளியில் வந்தால் உனக்கு கெரியருங்கிறதே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணிட்டு போயிருந்தார். அதாவது அவர் அந்த விஜய் பார்வதியோட அந்த பேட் விஷயத்தை தான் அப்படி சொன்னாரு அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் எனக்குமே அங்கே நிறைய ஃபைட் வந்ததை உங்களால் பார்த்துருக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு மெயின் ரீசனாக அவர் தான் இருந்திருப்பார். எனக்கும் பார்வதிக்கும் நிறையா ப்ராப்ளம் கூட அங்கே இருந்திருக்கும். ஆனால் எங்களை அதை தனியாக பேசி சார்ட் அவுட் பண்ண அவர் விட்டதே கிடையாது. யாருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுறது, அப்படி ஒரு மோசமான பிஹேவியர் கொண்டவர் தான் திவாகர். ஸோ திவாகர் மேலே அங்கே தப்பு இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். கானா வினோத் மேலேயும் மாக்காப்பா அண்ணன் மேலேயும் புகழ் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு ஒஸ்டான விஷயம். அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே பிக் பாஸ் சீசன் 9லேயே வந்து திவாகர் வந்து கானா வினோத் கிட்ட அவருடைய கேஸ்ட்டை பற்றி தப்பாக பேசியிருந்தாரு. அதுக்கு கோவப்பட்டு தான் கானா வினோத் வந்து திவாகரை அடிக்க போனார். இந்த விஷயம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதே விஷயம் தான் இப்போ சிடபிள்யூசி சீசன் 7லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இவர் வந்து கானா வினோத் வந்து ஏதாச்சுமா அவரை கலாட்டா பண்ண போயிருப்பார். அதுக்கு தான் திவாகர் ஓவர் ரியாக்ட் பண்ணி அதுக்கு பேசியிருப்பார். ஆல்ரெடி அவர் ரொம்ப தான் ஒரு விஷயத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் கானா வினோத்தை அவருக்கு அங்கே சீசன்
பிக் பாஸ் சீசன் 9லேருந்தே அவருக்கு பிடிக்காது. ஸோ அது வந்து சிடபிள்யூசியும் எப்படி செட் ஆகிருக்கும், அவங்கள 2 பேரும் எப்படி ரெக்ரூட் பண்ணி ஒரே இதில் போட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு இன்னமும் குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கானா வினோத் இப்போ தான் வந்து லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வராரு. ஆல்ரெடி அவர் நிறைய கஷ்டங்களை லைஃப்பில் பார்த்துருக்காரு. இப்போ தான் லைஃப்பில் ஒரு படியாக அவர் சக்ஸஸ் நோக்கி முன்னேறிட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு நேரத்தில் இவருக்கு வந்து போலீஸ் கேஸ் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு நெருக்கடியை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான செயல். அதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ, அதுவும் ஃபன் அண்ட் கலாட்டா நிறைஞ்சது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நடந்துக்கணும். இல்லை நம்மளால் நடக்க முடியல அப்படின்னா ஆரம்பத்திலேயே அதில் நாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கணும். ஏன் திவாகர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியவே இல்லை. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் அப்படிங்கிறதே அந்த ஆளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றின விஷயங்களை இன்னைக்கு கம்ருதீன் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்து இந்த விஷயம் போலீஸ் அளவுக்கு போயிருக்க தேவையில்லை. அது மட்டும் கிடையாது, அவருக்கு பிடிக்கலன்னா மேபி வந்து அந்த செட்டில் இருந்து வெளியில் போயிருக்கலாம். அதை விட்டுட்டு புகழ் வந்து தான் மேலே ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காரு, அது மேலே பொறாமப்படுறாரு, அவர் பிளேஸை தான் கேப்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் ரொம்பவும் இரிட்டேட்டிங்கான விஷயமாவே இருக்குது. நிறைய இரிட்டேட்டிங்கான விஷயங்களை ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன் 9ல் அவர் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அவர் பண்ணின விஷயங்களை யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துடுங்க. எலெக்ஷன் 2026 வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கிற இந்த நிலமையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக டிவிகே கட்சிக்கு நிறைய சப்போர்ட் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இப்போ போயிட்டுருக்க ஒரு வைரலான வீடியோ தான். நான் 1 லட்சம் செலவு பண்ணி நான் துபாயிலேருந்து வரேன், நான் 1 லட்சம் செலவு பண்ணி லண்டன்லேருந்து டிக்கெட் போட்டிருக்கேன், அமெரிக்காலேருந்து டிக்கெட் போட்டிருக்கேன், ஜெர்மனிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப்பாக அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மேலே நாங்கள் விஜய் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்காக தான் அங்கேருந்து இங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கி வீடியோ போடுறத பார்க்க முடியுது. அவங்க வீடியோ போட்ட அடுத்த செகண்டே அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்தந்த ஏர்போர்ட்டில் தாவேகா கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் இருந்து அவங்கள வந்து ஹாப்பியாக வெல்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எலெக்ஷனில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனால் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரே பர்சனுக்காக கிட்டத்தட்ட 1 lakh செலவு பண்ணி அந்த 1 டேக்காக, அதாவது ஏப்ரல் 23க்கு ஓட் பண்ணணும் அப்படிங்கிற 1 டேக்காக அவங்க வந்து செலவு பண்ணி இப்படி குரூப்பாக வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் பெரிய விஷயமா இருக்குது. ஆல்ரெடி புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 89.9% ஓட்டு பதிவாகிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வரலாறு காணாத விஷயமா இருக்குது. அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓட்டு பதிவாக போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு மொத்த இந்தியாவுமே பார்த்துட்ருக்கு. அது மட்டும் கிடையாது, அவருடைய ஃப்ரெண்டான சஞ்சீவ் வந்து இன்னைக்கு அவருக்கு ஆதரவாக ஓட்டு சேகரிப்பில் இறங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு புதிய தகவல் தான் இன்னைக்கு இணையதளத்தில் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.